பிள்ளை இல்லை சாதம் போட்டா உன்னை குழந்தை மகிட முடிராக்க மன்னா இது நாள் இதுவரைக்கும் இந்த சிவன் தான் நம்ம தீர்த்துக்கணும். குழந்தை வேணுமான ஆண்டவனாகிய சிவனை இந்த சிவன் அந்த காலம் குழந்தை வேணுமான கோயில் கோயிலா கும்பிடுவாங்க. இங்க இருந்து கொலைச முத்தாராம கோயில் நடந்து போயிருக்காங்க. பேர் விடுவாங்க. அந்த காலத்துல இருக்க முடியும் நடந்து போயிருக்காங்க. கல்யாணம் தான் நடந்திருக்காங்க. 3 பேர்னா என்ன பேரு? அப்படியா? அப்படின்னா என்னப்பா? ஒரு குழந்தை பிள்ளை வர வேணும்னு தவம் இருந்தா 3 குழந்தை இருந்தா அந்த சாமி பேரு 3 பேருக்கு கொடுப்பாங்க. அப்ப பெரிய முத்தாரமா, சின்ன முத்தாரமா, கடைக்குட்டி முத்தாரமா? பெரிய மாறி, சின்ன மாறி, கடைக்குட்டி மாறி. 3 பேர் கொடுத்தாரு. ஆரம்பம்ல கொடுத்துருக்காங்க. விட முடியுமா? 3 பிள்ளையோட 3 பிள்ளைக்கு 3 பேர் கொடுத்துருக்காங்க. 6 பிள்ளைடா. அப்ப எந்த பேரை சொல்ல நம்ம சொல்ல முடியாது. அப்ப அவ்வளவு தெய்வத்து பேர் தான். கால்நடையா நடந்து எந்த கோயிலுக்கு போயிடும் இனங்காத்து குழந்தைக்காக தவறுக்கு அந்த கோயில் பேர் தான் விடுவாங்க. ஆண்டவன் சிவனை எண்ணி ஆமையா பிள்ளைக்காகவே பெரு தவங்களை செய்து ஆமோ இருவேர்களும் மதலை மரமாக்க வேண்டும் என்று ஆமையா நல்ல நீராடி மாடி மாற்றுடத்து காப்படைத்து போட்டு மறக்காமல்
இருந்து தவன் செய்வார் 12 வருடம் போல் 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 அவன் பாகத்தாய் கொண்டு போல் 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 அரகரா சிவசிவா நாமரிநாதா அரகரா சிவசிவா நாமரிநாதா அமையோ ஆபத்துக்குடையோனை என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக நாகலோகத்திலே மாணிக்க புத்துக்கு முன்னாலே சிவனாருடைய நாமத்தை விசாரித்தார்கள். அமையா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஆமா சொல்லு அப்படி சொல்லு சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா போடு யாரே கவந்த பாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா கவந்த பாரு கவந்த பாரு கைலாசத்தில் ஆண்டவன் பகவான் வேணும் என்று பகவான் ஆரேழு கோணமெல்லாம் பணியிழந்து வர வேண்டும். பாரு உலகத்துக்கெல்லாம் பணி எடுக்கணுமா சிவபெருமாள் பணியிழக்க பயணமானார். பார்வதாதேவி பார்த்தா வருஷமெல்லாம் புறமா கையில பணியிழந்து எடுத்து கொடுக்கவே பணியிழந்து இவர் கைலாசம் பண்ணும்போது கூட செய்யுங்க ஈதிலகை வெறுக்கையுமானார். அப்படி என்ன இவர் பணி இழந்திருப்பார். ஆமா இன்று இறைவனோடு நாமம் சென்று ஈசன் பணியிழப்பை பார்த்து வர வேண்டும் என்று ஆமோ ஆண்டவா பகவான் சக்தி அவன் பார்க்கணும் ஆதி சக்தி சொன்ன ஆதி சக்தி ஆண்டவா பகவானை பரம்பொருளே இறைவா
உலகமெல்லாம் உங்களோடு வந்து உங்கள் வடிவளப்பை நான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நான் வந்து பார்க்கணுமே ஆண்டவா. பார்வதி ஈஸ்வரி, ஈரேழு உலகமெல்லாம் என்னோடு இறையிலக்க வந்தையானா இடத்தில் வந்து சேரும். ஆமா, ஏன் எதுக்கு? உலகம் ஒரு விதமாக நான் படைத்திருந்தாலும் மக்களை பலவிதமாக நான் படைச்சிருக்கேன். அப்படி உலகத்துல என்னதான் படைச்சு போடுறீங்க? பிறவிலே என்னுடைய படைப்பில் ஒருவரை கூணாக, குருடாக, செவனாக, இத்தனையும் படைச்சு போட்டிருப்ப. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள், இத்தனை பேர் நாட்டுல இருக்காங்க. சில பேர்களுக்கு இந்த உலகத்தில் பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். மாடதான், மாளிகைதான், கூடதான், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காது. உள்ள இருக்காது. மற்றவர்களுக்கு குடிக்க உப்பில்லா கூழும் கூட அண்ணனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். கஞ்சிக்கு கருமாயப்பட்டு அங்கதான் 21 குண்டு பிள்ளையா இருக்கு. அப்படின்னா ஒரு கோட்டை புள்ள, ஒரு கோட்டை, ஒரு டெசன். ஒருவரை கோபுரத்தில் வாழ வைப்பேன், இன்னொருவரை குடிசையிலே வாழ வைப்பேன். ஆமா, ஒருவர் மாளிகையில் இருப்பார், மற்றவர்கள் மண்குடிசையிலே வாழ்வார்கள். உலகத்துல வாழ்வாரா? நீ உலகத்துக்கெல்லாம் மாதா, உலகம் மாதா, உலகத்துக்கு மாதா. உங்கள் மனசு இலங்கின மனசு. ஆண்டவா, இறைவா, என்னோட வந்தையானா எனக்கு இறையிலக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கும். நான் வழியிழந்து வருவதைக்கும் கைலாசத்திலே அமர்ந்திரு என்று பகவான் புறப்பட்டார். சுவாமி, தாங்கள் வழியிழந்து கைலாசம் ஒரு நாள் வரைக்கும் என் கண்ணால் எதை கண்டார்? வாயை திறக்க மாட்டேன், வருவார்த்தை பேச மாட்டேன். எந்த வாக்கு நான் சொல்லுவேனா? ஆ? இல்ல, இப்படி சொல்ல அது அது உண்மைதான். சும்மா இருக்க மாட்டான். ஒண்ணு வேண்டாம்பா. இருந்த வாய. ஆமா, அப்ப வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க பெண்கள். தென்காசிக்கு போனா கோயில ஒண்ணும் பேச மாட்டோம்பா. வீட்டுக்கு போ, வீட்டுக்காரருக்கு இதுனா பாத்துதான் இருப்பா. நல்லா எடுத்து போடுங்க. தன் மனைவியெல்லாம் கூட்டு போனா தென்காசி கூட கேட்க வாங்கி கொடுக்கணும். அடே, நாங்க வாயை திறந்தோம்னா கடையில இருக்கிறத கேட்கணும்னு நினைச்சேன். அப்படி இல்ல. ஆமா, பெண்கள் மனசு இலக்கின மனசுனா உனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க, எங்களுக்கு அங்கமெல்லாம் துடிக்கண்டா. வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு 1 மாசம் சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, மிதிப்பாங்க, பேசுவாங்க. அடிச்சுட்டு அந்த அடி பொறுக்க மாட்டோமா, இழுத்து கண்டு பேசிக்கத்தான் செய்வோம். ஆனா கோயிலுக்கு நாங்க வந்துட்டோம்னு வைங்க, சாமி என்ன கும்பிடுவோம்? தாயே காளியம்மா, முத்தாரம்மா, பார்வதி, ஈஸ்வரா, பேச்சியம்மா, என் புருஷன் குடிய நிப்பாட்டு, இன்னைக்கு குடிய நிப்பாட்ட, சந்தோஷமான வாழ்க்கை குடி, அவருக்கு ஆயில குடி, என் தாலியை நிலைக்க வைக்கணும் நாங்க சாமி கொடுப்போம். அப்ப இன்னைக்கு நிறைய நீங்க அந்த அடி அடிச்சாலும் சரி, தெய்வத்திட்ட வந்து நாங்க வேண்டிக்கிடுவோம். ஆனா நீ என்ன செய்ய தெரியுமா? 12 மணிக்கு கடை எப்ப திறக்குன்னு அங்க போய் குடிச்சிருக்கீங்க. இவன் முங்க குடிச்சிட்டு முங்க தண்ணி நீட்டிட்டு வந்துருவான். ஆமா, அப்ப அவன் பெண்கள் தானே பட்டியா கிடப்பா, இவன் படுத்துக்கிடுவான. நல்லா குடிப்பா, நல்லா சாப்பிட்டு இவன் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு பண்ண மாதிரி படுத்துக்கிடுவான். அவன் கொலை பட்டியா இருப்பான். அவன் புருஷன் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, அதுக்குத்தான் பெண்கள் மனசு இலகின மனசுன்னு சொல்ல வந்தேன். உண்மைதானே? வீட்டுக்காரி தீபாவளிக்கு சாமி கடனா எடுத்து கொடு, அதுக்கு வாயை வச்சு சும்மா இருக்கணும், அங்க எடுத்து போட்டு ஒன்னாச்சு. அதனாலே அம்மா பார்வதி, ஈஸ்வரி, நாம் வழியிழந்து ஒரு வரைக்கும் கைலாசத்திலே அமர்ந்திருக்கிறார் சிவபெருமாளே. ஆண்டவா, எங்க அண்ணன் கண்ணன் மேல சத்தியமா பெருமாள் நாள் வரைக்கும் எந்த ஒரு காட்சியை கண்டாலும் சொல்லவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். எங்க அண்ணா நாராயணவர சத்தியமா போகும்போதே ஸ்ரீமநாராயணமூர்த்தி பெருமாள் வைகுண்டநாதன் பார்த்தாங்க. என்ன நம்ம தங்கச்சி பார்வதி நம்ம அண்ணன் கூட பார்க்காம சத்தியம் செய்தாங்க. அறியாம தெரியாம தங்கச்சி வகைதான் சும்மா இருக்காங்க, இருக்க மாட்டாளா? இவளை நாம் பரிசோதித்தாக வேண்டும் என்று இருந்தேறும் மறுமலையிலே பெருமாள் ஒரு ஆலமரமாக நிற்கிறார். இப்ப பெரிய ஆலமரம் வந்திருக்காரு. அந்த ஆலமரத்திலே கண்ணனுடைய ஏவல் பிள்ளையாக ஒரு 10 வயது சிறுவன் முனிப்பொறுப்பிலிருந்து அழிக்க போய் விட்டார். இது யாரு? நாராயண பெருமாளுடைய வேலை. பார்வதா தேவி பகவானோடு
பலிகளந்து கைலாசம் வரும்போது இந்த ஆலமரத்தை பார்த்தா யாருக்கு மேல பார்த்தா பரமேஸ்வரா சிவசிவா இதுவரைக்கும் நான் வாயத்திறக்கெல்லாம் மறுவார்த்தை பேசல. ஆமா இந்த ஆலமரத்திலே ஒரு 10 வயது பாலகன் துணிக்கோப்பிலிருந்து அடிக்கொப்பை வெட்டுகிறான். கட்டு கட்டுன்னு வெட்டுதானே கீழே விழுந்தாமனா அவனுக்கு என்ன ஆகும்? பொடி பொடியா பொடி பொடியா தலையில் விழுந்தால் தவுடு பொடி ஆயிடுவான். எப்படியாவது நீங்க இவனை காப்பாற்றுவேன். ஆண்டவா நீங்க தான் எப்படி காப்பாத்துறவன சிவபெருமான் ஞானத்தால் பார்த்தால் என் பெருமாள் வேலை என்று அறிந்து கொண்டு ஆண்டவன் கண்டறிந்து அம்மா பார்வதி ஈஸ்வரி இவனை காப்பாற்ற என்னால் முடியாது. ஏன் முடியாது? அவனுக்கு விதி முடித்து விட்டது. அந்த விதியெல்லாம் அதிகார வெல்ல வேண்டாமா? வாழக்கூடியவர்கள் வாழ்வார்கள், சாவக்கூடியவர்கள் செத்தே தீர்வார்கள். ஆமா மனிதருக்கு மரணம் எந்த விதத்திலையும் வரலாம். எவன் ஒரு பொழுதும் பழி சமர்க்க மாட்டான். சரி அன்று எழுதின எழுத்தை அழித்து எழுத முடியாது. பிரம்மா எழுத்தை விரிச்சு எழுத முடியாது. முடியாது. இவனை காப்பாற்ற என்னாலே முடியாது. வா போகலாம். அவன் உன்னாலே முடியாது என்னால முடியாது. ஆண்டவா இவனை காப்பாத்தலைன்னா ஒரு அடி உங்க கூட எடுத்து வர மாட்டேன். நான் அவளே மாட்டேன். அப்படி இவனை காப்பாற்றமானா அம்மா என் மாணவி ஈஸ்வரி இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவன் கீழே விழுவான். பொத்துன்னு விழ போறான். அப்படி விழும் போது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவான். அவன் சொல்லத்தானே செய்வான். அம்மான்னு விழுந்தா அம்மா நீ பார்வதியை காப்பு. நான் போய் காப்பாத்துல. அப்பான்னு விழுந்தா நான் போய் காப்பி ஆத்துவேன். அந்த ஆத்மாவை காப்பு. அம்மா இப்படி 2 பேர்களுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆமா அவனுக்கு ஆத்திரம் கொடுக்க முடியல. அடைய கிட்ட நெருக்கி கீழே விழுந்தானே இல்ல அம்மான்னு விழுந்தானா? இல்ல அப்பான்னு சொன்னானா? அவன் என்ன சொல்லிருப்பான்? இல்ல என்ன சொல்லிருப்பான் நான் கேட்க. ஆமா சரி அவன் என்னடா சொல்லிருப்பான்? அப்படியா இறங்கும் போது சாட்டை இறங்கிட்டான்னு பார்த்தான். ஓஹோ கீழே விழுந்தவன் எப்படி விழுந்தான்? ஐயையோ நான் செத்தேன். ஐயோ வாக்குச்சனியம் போக்கல. அம்மான்னு விழுந்திருந்தா அந்த அம்மா பார்வதி காப்பாத்திருப்பாங்க. சரி அப்பான்னு விழுந்திருந்தா பகவான் காப்பாத்திருப்பாரு. இந்த ஈஸ்வரன் காப்பாத்திருப்பாரு. எதுவுமே சொல்லாம செத்தேன்னு விழுந்தான் செத்துட்டான். அதுக்குதான் நல்லதே பேசணும். இன்னைக்கு கல்லு தட்டினாலும் ஏதாவது ஒரு வார்த்தை வார்த்தை சொல்லுவாங்க. சனியம் போக்கல அவச்சொல் சொன்னோம்னா 4 வார்த்தையில ஒரு நேரமாவது வார்த்தை பழிச்சிருப்பாங்க. நச்சு சொல்லு. அதுக்குதான் நல்லதே பேசணும். என் மாமனார் நல்லதுதான் பேசுவான். அவன் வாயில பொய்யே வராது. அவன் நல்லதான் பேசுவானா? வாயில பொய்ய தவிர மற்ற வார்த்தையே வராது. உண்மைதான். அவன் அத்தனை கரைச்சி குடிச்சிருவோம்ல. புருஷனாத்தான் கிடைக்கலாம். பிழைக்க பித்தி பாருங்க நஞ்சு கிடையாதுல. நீ சொல்றது உண்மைதான்டா. உண்மைக்கு காலம் இல்ல, பாசத்துக்கு மதிப்பு இல்ல. பேசம் போடணும். சரி வேற யாரும் சொல்லக்கூடாதா? சிந்திக்கிட்டான். முடிஞ்ச உடனே அடி விழுந்துட்டான். அம்மாட்ட மட்டும் உண்மையை சொல்லுங்க. ஆமா அது உலகம் யாருக்கு தானே வளர்ப்ப அம்மா வளர்ப்பா தான் நல்ல பிள்ளையா இருக்கும். பெத்தவதான் குறி சொல்லி வளர்த்துக்காரா? பெத்தவா என்ன சொல்ல பெத்தவதான் கூறு சொல்லி என்ன வளர்ந்தீங்க. அப்ப என்ன கூறே அவர் சொல்லணுங்கன்னு சொல்றாரு. அப்படி ஆதிபராசக்தி சொல்ல ஆமா ஆலகன் செத்தேன்னு விழுந்தான். செத்துட்டான். பார்த்தா பார்வதி சுவாமி அதவா இது உடுக்க சொன்ன ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுக்கலையே. ஆமா இதுக்கு பதில யாருக்காவது நான் குழந்தை வரம் கொடுத்தே ஆக கண்டிப்பா புத்திரவாக்கியம். பகவான் பார்வதியும் பகவான் பார்வதியும் ஓ நமச்சிவாய நமகம் என்று வருகின்றார்கள். நாகநாடும் நாகக்கண்ணியும் அமையோ
அவர்களுக்கு தான் எந்த குறைகளும் இல்லையே, அப்புறம் ஏன் தவம் இருந்தார்கள்? ஏ அம்மா பார்வதி, நாகராஜன் நாகக்கண்ணி இருந்தவர்களும் நாகரகத்திலே பிள்ளைக்காக தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு குழந்தைக்காக இவ்வளவு பெரிய தவங்களா? கண்டிப்பா நாம் குழந்தை வர கொடுத்தே ஆக வேண்டும் இறைவா. குழந்தைன்னா என்ன சென்னாம வியாபாரமா? கையில வச்சிருக்க பாம்பாவா பணத்தில் வாங்கி கொடுக்க, இல்ல கத்திரிக்க வளைக்கவா கடையில காய்ச்சல வாங்கி கொடுக்க? குழந்தைனா அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தை பார்க்க வேண்டும். பாவ புண்ணியம் பார்க்கணும்னா எங்க போனோம்? எங்கடா போறேன்? எதுக்கு? அது பாவத்தை குலைக்கடா, அது புண்ணியத்தை பார்க்க. வேற எங்க நம்ம தொலைக்க என்னையும் போற கொஞ்ச நாள் அப்படியா? அட பாய்ங்க, காதுக்கு பாருங்க ஆத்தாளே அப்பனே முடிச்ச உடனே அம்மா தென்காசிக்கு போனோம். அப்படியா? தென்காசி வழியா பண்ணுவானா? ஓ, அதுக்கு தான் அப்படி சொல்லானா? அதுக்கு தான் நம்மள அனுப்பிட்டு தென்காசிக்கு போனோம். அதனாலதான் அப்பா அம்மாவை ஊருக்கு அனுப்பிட்டு ஆமா தென்காசியில போய் கடையில வாங்கிட்டு போனோம்னு சொல்லுவோம். சரி, அவன் சாப்பிடல. நம்ம இருந்தா வேக முடியாது இல்லையா? வேக முடியாதா? அதனால அப்பா அம்மாவை ஊருக்கு போச்சிருந்தவங்க வேற தப்பா நினைச்சுக்காங்க. அப்படியாண்ணா? நாலு இது எனக்கு தெரியாம போச்சா? சொன்னோம்னா அதுல அர்த்தம் இருக்கும். அப்படியா? கொஞ்சம் சேர்த்துட்டு போங்க. அப்படியா? பெறாலியப்பா. எங்க? அப்படியா? ஒரு சும்மா அமைச்சு கொண்டு அப்படியா? உனக்கு ஆளு கூட்டி தரலையோ? அப்படியா? ரெண்டு இப்ப எத்தனை பேர் சேர்ந்தீங்க? இன்னைக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று அதை வெள்ளி கைலாசம் என்னுடைய வார்த்தைகள் நாகலோக பட்டணத்தில் நாகராஜி நாகக்கண்ணி அவர்கள் இருந்தார்கள். ஏந்த பிள்ளை இருக்கா என்று சாதகத்தை பார்க்க அவரை சாதகத்தை பார்க்கணுமா? பகவான் சுந்தரபுத்திர யாரு சொன்னா? ஆண்டவா பகவான் நாகராஜன் நாகக்கண்ணிக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை கிடையாது. ஏன் அவங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடையாது? நாகராஜன் முன் ஜென்மத்தில் வன வேடுவனாகவே பிறந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது 10 மாத சூழ் மானை அப்பால் எய்து கொன்று விட்டார். ஆமா, மானை கொன்றாலும் பரவாயில்லை, மான் வயிற்றில் வளர்ந்த பெண் சிசுவை அடைத்திருக்கிறான் சண்டாள். அதனால அவனுக்கு பிள்ளை வரவில்லை கிடையாது. அம்மா இருக்காளே நாகக்கண்ணி, உன் செம்மத்திலே அவள் ஒரு மருத்துவச்சி பெண்ணாக பிறந்து ஆமா 7-8 குழந்தைக்கு கருவரத்தை கொடுத்து கருவை கலைத்தார். கருவை கலைச்சிட்டா. ஆகையினால் அவளுக்கும் பிள்ளை இல்லை. ஆமா, ஆகையினால் இருவருக்கும் பிள்ளை இல்லை என்று சொல்ல பார்த்தா பார்வதா தேவி அம்மையா ஆலமரத்துல ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாரு. சொல்லிட்டாரா? இப்ப இவர் பேசைய நம்ம கேட்கணும். நம்ம ஏன் கேட்கணும்? இவரை எதிர்த்து நாமல் குழந்தை வரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஆமோ ஆண்டவனே பகவானே சக்தி வார்த்தைகள் நாகக்கண்ணி பெண்ணாவோ என்னை போல் பெண்ணல்லாவோ இருக்காளே அருந்தாவோ குழந்தை
ஒன்றும் கொடுக்கணும் அங்கையர்க்கு மனங்கிறாங்கே அங்கையர்க்கு மனங்கிறாங்கோ அந்த பாடலை நம்பு போது பகவானும் அது சொல்வா ஏடி அம்மா பாடலிய கொடுத்தமானோ இடத்தில் வந்து சேரமாமோ பிள்ளை வரம் கொடுத்தமானோ பிள்ளை மோசம் வந்து சேர்ந்து மகளை வரம் கொடுத்தமானோ மணக்க வர வந்து சேரோ என்னால முடியாதம்மா என்னால முடியாதம்மா பார்வதியா ஈஸ்வரியா பார்வதியா பார்வதி எந்த பிள்ளை கொடுத்தான் அவளுக்கு இடைஞ்சல் வந்து சேரும் நாளைக்கு இடைஞ்ச சேரும் பிள்ளை வரம் கொடுத்தோமானா பிழை மோசம் வந்து சேரும் பிழை மோசம் வந்து சேரும் பிள்ளை வரம் கொடுத்தா மடக்கவலை வந்து சேரும் அம்மா ஆமையா உன்னாக முடியாது ஆண்டவா இறைவா நீங்கள் கொடுக்காவிட்டால் நிச்சயமாக நான் கொடுப்பேன் பகவான் கொடுக்காட்டா பார்வதி நான் கொடுப்பேன் என்றோ சிவனார் கொடுக்காவிட்டால் சிவசக்தியால் நான் கொடுப்பேன் ஐயா இந்த சிவசக்தி பார்வதி நான் கொடுப்பேன் என்று சொன்னா பாத்தியடா அங்க பாருங்க அப்ப துறைச்சிங்க நடத்திட வேண்டியா யா தரவா உங்களை பார்த்துதான் பயப்படலாம் ஆமா அப்படி ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரபா நீங்கள் கொடுக்கலையானால் நிச்சயமாக நான் கொடுப்பேன் பகவான் கொடுக்காட்ட பார்வதி நான் குழந்தை கொடுப்பேன் சிவனால் கொடுக்காவிட்டால் சிவசக்தியால் நான் கொடுப்பேன் சிவசக்தி நான் ஈஸ்வரி நான் கொடுப்பேன் பார்வதி என்ன என்னையும் மீறி நீ குழந்தை வரம் கொடுக்க வேண்டுமே ஆனா நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாகராஜ நாகக்கண்ணிக்கு நீயே பிள்ளையாக பிறக்க வேண்டும் யாருக்கு எப்ப குழந்தை வரம் கொடுக்க சொன்னாலும் இப்படி சாம கொடுக்கல இப்படிலாம் கொடுத்தீங்களா நான் போய் குழந்தை வரமாக பிள்ளையாக அவதாரம் செய்தேனே ஆனா நான் செய்த சொன்னா நான் ஒரு ஆதிபராசக்தி அங்கே இருக்கேன் ஒரு சக்தியானவள் ஒரு மானிடர்கள் வயிற்று போய் நான் பிறந்தேனே ஆனா இந்த உலகம் தான் பூமி தாங்கம்மா ஒரு மானிடர் பெண்ணுக்கு போய் நான் மாதா பிறக்கலாமா நான் மாதா போய் அவதாரம் பண்ணலாமா அப்படி பிறந்தா சக்திக்கு என்ன மகிமை இருக்கு இருக்காளா அவள் வயிற்று போய் நீ பிறந்தா தானே ஆமா மச்சர சிவனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மகிஷாசுரன் இந்த மகிஷாசுரனை ஆண்டவன் சிவபெருமானை எண்ணி 12 ஆண்டு காலம் தவம் செய்தார் ஆமா மண்ணுலகில் எனக்கு மரணம் இல்லாத மரம் என்னன்னு கேட்டான் அட சண்டாள பாய் மகிஷாசுரன் அப்ப மரணம்னு சொன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கத்தானே செய்யும் கொஞ்சம் அச்சத்தானப்படுவாங்க சிவன் பார்த்தார் உலகத்திலே பிறப்பை தவிர இறப்பில்லாத வரத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது பிறப்பு இருந்தா இறப்பு உண்டு இறப்புன்னு ஒரு நாள் இருந்தா இறப்பு ஒரு நாள் உண்டு உண்மைதானே ஜனனம் ஒரு நாள் மரணம் ஒரு நாள் சொல்லுவாங்க நாட்டுல இதை தவிர வேற எந்த வரமும் கேளு ஆமா அப்படி எனக்கு அழிவீனும் ஒண்ணு வரணுமா ஆமா ஆண்களால் எனக்கு அழிவு இருக்க கூடாது சரி ஆயுதங்களாலேயே அழிவு இருக்க கூடாது மரம் செடி கொடிகளாலையும் எனக்கு அழிவு இருக்க கூடாது எந்த இது ஆயுதத்தால் இருக்கக்கூடாது இத்தனையும் கேட்டவே பெண்ணால் எனக்கு அழிவு வேண்டாம்னு கேட்ட மாதிரி மறந்து போனேன் மதியத்து போனால இப்பதானே லேசா நினைச்சா சண்டாள பாவி அழிவீனும் ஒண்ணு வரணுமானா ஆமா கருவில் சுமக்காத ஒரு கண்ணியின் கையால் என் உயிர் போகட்டும்னு வரங்க சண்டாள பாவி என்ன வரங்க பாத்தீங்களா ஐயா பகவான் அப்படியே தந்தே உனக்கு தந்துட்டோம்னு சொல்லிட்டாரு அதற்காகத்தான் பார்வதா தேவிய நாகக்கண்ணி வயிற்றில் போய் பிறந்தால் கருவில் சுமந்ததாக அர்த்தம் தானே
உண்மைதானே? அதுக்குத்தான் நீ கன்னியாக அவதாரம் எடுத்து வா என்று ஆண்டவன் விட்டார். நீ காளியாக அவதாரம் எடுத்து வா. இதனை கேட்ட பார்வதா தேவி 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்தார். இப்ப பராசக்திக்கு 1008 சொருபம். அது அமர்ந்த பெண்ணம் 8 கலசத்திலே அடைத்து ஆமோ நல்ல கலசமாவே சரியா பார்வதியா ஆளுமாவம் மணி வந்து கலசமத கொடுப்பாடோ அம்மா அம்மா நாங்க கண்டே நல்ல கலசமாவே உடைய மாணிக்க புத்தலிட